இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் உங்கள் யாவரையும் அடியேன் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். இப்பொழுதும் யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 20வது வசனத்தினை நாம் எல்லோரும் இணைந்து வாசிப்போமாக. வீணான மனுஷனே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று நீ அறிய வேண்டுமோ? வீணான மனுஷனே, வீணான மனுஷியே, நீ விசுவாச பிள்ளை என்று சொல்லுகிறாய், நல்லதுதான். ஆனாலும் கிரியைகள் இல்லாதவனாய் நீ இருந்தால் நீ உயிரோடு இருக்கிறாய், ஆனால் உன்னுடைய விசுவாசம் செத்தது என்று அறிய வேண்டுமோ? அறிந்துகொள். ஆகவே விசுவாச பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே நற்கிரியைகள் உண்டாயிருப்பதாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே. ஆகவே ஆவியுண்டு, அன்பு இல்லை. எல்லாரும் கர்த்தருடைய ஆவியை பெற்றிருக்கிற தேவ ஜனங்கள். ஒரு மனிதன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்பதை உணர்வதே பரிசுத்த ஆவியானவருடைய கிரியையினாலே தான். இயேசு கிறிஸ்துதான் மெய்யான தெய்வம் என்று ஒரு மனிதன் உணர்வதே பரிசுத்த ஆவியானுடைய கிரியை தான். ஆகவே ஒரு மனிதனுக்குள்ளாக, ஒரு மனுஷிக்குள்ளாக பரிசுத்த ஆவியாகிய தெய்வம் உண்டு, ஆவி உண்டு. ஆனால் அங்கே அன்பு இருக்க வேணும், அன்பின் கிரியையிலே வளர வேணும். ஆகவே ஆவியுண்டு, அன்பு இல்லை. ஆவிலே நிரம்பி அந்நிய பாஷை பேசி 7 வானங்கள் 70 வானங்கள் போயிட்டு வந்தாலும் அன்பில்லை என்றால் எனக்கு ஒன்றுமில்லை. அப்ப ஆவியுண்டு சொல்லுங்க, இல்லையா உங்கள்கிட்ட? அப்போ ஆவியுண்டு, அன்பும் உண்டு சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆவியும் உண்டு, அன்பும் உண்டு, வம்பு கிடையாது. உண்மையிலேயே அன்பா இருக்கீங்களா? எப்படி? ஆவியுண்டு, அன்பு இல்லை. விசுவாசம் உண்டு, கிரியை இல்லை. ஆவியுண்டு, அன்பு இல்லை. விசுவாசம் உண்டு, கிரியை இல்லை. பக்தி உண்டு, தேவ பக்தி உண்டு, பரிசுத்தம் இல்லை. இதை ஒரு கோட்பாடு, ஒரு சூத்திரம் மாதிரி எழுதிக்கோங்க. என்னிலே ஆவியுண்டு, அன்பு உண்டு, என்னிலே விசுவாசம் உண்டு, கிரியை உண்டு, என்னிலே பக்தி உண்டு, பரிசுத்தமும் உண்டு. இன்னைக்கு உலகத்திலே பக்தி வளர்ந்திருக்கிறது, பரிசுத்தம் இல்லாத பக்தி வளர்ந்திருக்கிறது. எல்லோரும் பக்திமான்களாக மாறி இருக்கிறார்கள். புறம்பான தோற்றத்திலே அவர்கள் பக்திமான்களை போல காணப்படுகிறார்கள், கிரியையிலோ அவர்கள் தகாதவைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். மது, மாது, சூது, வஞ்சனை, கபடம். புறம்பான தோற்றத்திலே ஒருவர் பக்திமானை போல காணப்படுகிறார், ஆனால் உள்ளான கிரியையிலே, தன்னுடைய சொந்த வாழ்க்கையிலே அவர் பரிசுத்தமற்றவராயிருக்கிறார். நாமவென்றால் பக்தியும் உண்டு, பரிசுத்தமும் உண்டு என்னிடத்திலே. அப்படி சொல்லுங்கள், அல்லேலூயா. பக்தியும் என்னிடத்திலே உண்டு, பரிசுத்தமும் என்னிடத்தில் உண்டு, விசுவாசமும் என்னிடத்தில் உண்டு, கிரியையும் என்னிடத்தில் உண்டு, ஆவியும் என்னிடத்தில் உண்டு, அன்பும் என்னிடத்தில் உண்டு. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாச வாழ்வு வாழ, கிரியைகளிலே வளர யாக்கோபு 2வது அதிகாரத்தின் 20வது வசனம் நம்மை எச்சரிக்கிறது. வீணாய் போகாதிருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரத்தின் 26வது வசனம், அப்படியே ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல. ஆவியில்லாத சரீரம் செத்ததா இருக்கிறது போல கிரியைகள் இல்லாத விசுவாசமும் செத்ததா இருக்கிறது. மீண்டும் மீண்டுமாக
யாக்கோபு வித்தியாசமான கோணங்களில் எழுதுகிறார். முதலாவது சொல்லுகிறார் கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது என்று சொல்லி, இரண்டாவது சொல்லுகிறார் ஆவியில்லாத சரீரம் எப்படி செத்தது என்று எண்ணப்படுகிறதோ அதுபோல கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. மூன்றாவதாக தீமோத்தேயு எழுதுகிறார். 1 தீமோத்தேயு 5வது அதிகாரம் 6வது வசனம், புதிய ஏற்பாட்டிலே 288வது பக்கம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள். அற்புதமான ஒரு தத்துவம் இதில் இருக்கிறது. என்னை நானே ஜீவ பலியாய் ஒப்புவிக்கிறேன் இயேசுவே, என்னை நானே ஜீவ பலியாய் ஒப்புவிக்கிறேன் இயேசுவே என்று சொன்னால் மரித்ததற்கு பின்பாக அல்ல, நான் உயிரோடு இருக்கும் போதே என்னை நானே ஜீவ பலியாய் ஒப்புவிக்கிறேன் இயேசுவே என்று சொல்லுகிறதை போல ஜீவனோடு இருக்கிறாள், ஆனால் அவள் செத்தவள். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடு செத்தவள் என்று சொன்னால் நடமாடுகிறாள், செயல்படுகிறாள், அவள் சுகத்திற்காக வாழ்கிறாள், ஆனால் அவளிடத்தில் எந்த விசுவாச கிரியைகளே இல்லை என்று பொருளாகிறது. ஆகவே நீங்கள் நான் உண்டு, என் வாழ்வுண்டு, என் குடும்பம் உண்டு, எனக்கு கிடைத்தால் போதும், என் சுகம், என் நலன், என் பலன் என்று சொல்லி வாழ்ந்தால் நீங்கள் உயிரோடு செத்த கிறிஸ்தவர்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. சரியா? யாருக்காலும் ஏதாலும் கொடுக்க வேணும், கிரியை நடப்பிக்க வேணும். உங்களிடத்திலே கொடுப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுப்பதற்கு என்ன இருக்கு தெரியுமா? நலமான வார்த்தைகள் இருக்கிறது. யாரெல்லாம் வந்து உட்கார்ந்தோடனே பக்கத்தில் இருக்கிற விசுவாசியை பார்த்து லேசா சிரிச்சு எப்படி இருக்கீங்கன்னு அப்படியே செய்கையில கேட்டீங்க, வந்த உடனே ஆவியில் நிரம்பி மேலே போயிட்டீங்களோ, நான் எங்க இருக்கேன்னு தெரியல அவங்களுக்கு. நடைமுறை வாழ்க்கையிலே கிறிஸ்தவனா வாழணும், பேரளவில் கிறிஸ்தவனா இருந்து பிரயோஜனமே இல்லை. வீணான மனுஷியாய் வீணான மனுஷனாய் போகாதபடிக்கு நீங்கள் விசுவாச வாழ்விலே கிரியை நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது உங்கள் அருகிலே இருக்கிறவர்களை பார்த்து சிநேகமாக, இணக்கமாக, அன்பாக, நட்பாக, பாசமாக, பண்பாக, போதுமா? இன்னும் வேணுமா? உறவாக, நெருக்கமாக. எங்க பக்கத்துல பார்த்து லேசா அப்படி சிரிங்க பார்க்கலாம், கெக்கன்னு சிரிச்சிடக்கூடாது. லேசா புன்முறுவல், அதுக்கு என்ன வருவல்? சிரிச்சிங்களா? சிரிப்புனா என்னன்னே தெரியாதா? மனிதன் மகத்தானவன், அவன் வீணாய் போகக்கூடாது. நீங்களும் நானும் மகத்தானவர்கள். சிருஷ்டிப்பின் மகுடம் மனிதன், தேவனாகிய கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மகுடம் மனிதன். மனிதனை தேவன் தமது சாயலாக சிருஷ்டித்தார் என்று சொன்னால் அவருடைய ஆற்றலும், அவருடைய ஞானம், அவருடைய வல்லமையும், அவருடைய கிரியையும் இவனுக்கும் உண்டு. அப்ப தேவாதி தேவனுடைய சாயல் எது? அவர் அன்பாகவே இருக்கிறார். தேவாதி தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் அவருடைய சாயலாக இருப்பது உண்மையானால், நீங்கள் உயிரோடு வாழ்வது உண்மையானால், நான் சாகவில்லை என்பது உண்மையானால், நீங்கள் முதலாவது கொடுக்க வேண்டியது என்ன என்றால் ஒரு சிநேகமான பார்வை. கர்த்தருடைய கண்களை குறித்து பரிசுத்தவான்கள் எழுதுவார்கள், கிருபை நிறைந்த கண்கள். எப்படிப்பட்ட கண்கள்? உங்களுடைய கண்களிலும் அந்த கிருபை இருக்க வேணும், அன்பு இருக்க வேணும். பார்க்கிற பார்வையிலே என்ன செய்யணும்? அன்பு உண்டாக வேணும். ஆகவே உயிரோடு தான் வாழ்கிறேன், ஆனால் கிரியையில பின்தங்கி இருந்தால் வேதம் என்னை பார்த்து சொல்லுகிறது, நீ சுகபோகமாய் வாழ விரும்பி என்னை தேடி இருக்கிறாய். வசனம் அப்படியே நம்ம குத்துது பாருங்க. நீ எதற்காக என்னை தேடி வந்தாய்? நீ எதற்காக என்னை விசுவாசிக்கிறாய்? சுகபோகமாய் வாழணும், அதற்காக நீ என்னை தேடி வந்தாய். இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் இயேசுவை பின்பற்றுகிறார்கள்.
நான் கேட்க கேட்க அவர் கொடுக்கணும், வாங்கி வாங்கி சாப்பிட்டு இருக்கணும். விசுவாசம் நல்லா போய்கிட்டு இருக்கு. இது ஒன்வே, இது ரிட்டனே வராது. ஆகவே நாங்களே வறுமையில் இருக்கிறோம், கஷ்டத்தில் இருக்கிறோம், நாங்கள் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம். சுகபோகமாக எங்கய்யா நாங்கள் வாழ்கிறோம்? இந்த வசனத்தை வச்சு எங்களோட பேசிகிட்டு இருக்கிறே, உமக்கு சுகமாக இருக்கா, சுகவீனமாகி போச்சா, எதுவும் கலந்து போச்சா? என்ன பேச மாட்டேங்கிங்க? அதான் நீரே சொல்லிட்டு இல்லை, இப்போ நாங்கள் இருந்தால் பேச அப்படிங்க சிலர். சுகபோகமா என்று சொன்னால் நல்லா கவனிங்க, இருக்கிற நிலையிலே நான் நலமாய் இருக்கிறேன். நான் எதிர்பார்க்கிற சுகபோகம் அல்ல, நான் வறுமையில இருந்தாலும் நான் நலமாய் இருக்கிறேன். இம்மட்டு என் கர்த்தர் என்னை கிருபையாய் வைத்திருக்கிறார், நான் அன்பிலே எப்போது நிரம்பி இருப்பேன். வரல சொல்லாமா? நல்லா கவனிங்க. அல்லேலூயா. இந்த ஒரு சபை விசுவாசி இன்னொரு சபை விசுவாசியை பார்க்கும்போது கலவரி எடுத்து ஓடுறாங்க. ஏதோ ஒரு குஷ்டரோகி வந்துட்டு அவன் பக்கத்திலே போகக்கூடாது. போதிக்கிறவங்களும் அப்படித்தான் போதிக்காங்க. மாற்று சபை விசுவாசியோடு உங்களுக்கு என்ன ஐக்கியம்? அப்ப இயேசு கிறிஸ்துவோடு அவங்க ஐக்கியம் இல்லையோ? நம்முடைய ஐக்கியம் இயேசுவோடு இல்லையோ? இது இப்படியே நீண்டு கொண்டே போகும். உயிரோடு நீங்கள் வாழ்வது உண்மையானால், நீங்கள் கிரியையிலே வளர்வது உண்மையானால், முதலாவது நீங்கள் உங்களுக்கு நீங்களே அன்பாக இருக்க வேணும். நல்லா கவனிங்க. விசுவாச வாழ்வு வாழ்கிறேன், எனக்கு நானே அன்பா இருக்கிறேனா, என்னை சார்ந்தவளோடு கூட நான் அன்பா இருக்கிறேனா என்ற முதல் கேள்விக்கு நீங்கள் ஆம் என்றும் இல்லை என்றும் சொல்லக்கூடிய தகுதியுடையவர்களா இருக்கிறீர்கள். யாருக்கெல்லாம் உங்க மேலே உங்களுக்கு கோபம்? உங்க மேலே உங்களுக்கு கோபமா இருக்கா, சந்தோஷமா இருக்கீங்களா? பதிலே வரல. உங்களுக்கு நீங்களே முதலாவது சந்தோஷப்படுங்கள், விசுவாசத்தினாலே சந்தோஷப்படுங்கள், அந்த கிரியையில நீங்கள் வளருங்க. நல்ல வேளை கர்த்தராகிய இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன், இல்லை என்று சொன்னால் என்னுடைய நிலை மிக மோசமாகி போயிருக்கும். நான் ஒரு குடிகாரனாய் இருந்திருப்பேன், நான் ஒரு கொலைகாரனாய் மாறி இருப்பேன், நான் ஒரு திருடனாய் போயிருப்பேன். இயேசு என்னை தெரிந்து கொண்டார், ஆனபடினாலே நான் மனுஷனாக வாழ்கிறேன். ஒரு நல்ல சொல்லாமா? முதலாவது உங்களுக்கு நீங்களே அன்பு செலுத்த வேணும். நீங்கள் உயிரோடு வாழ்கிறீர்கள், சுகபோகத்தை விரும்பாதிருங்கள், இருக்கிற சுகத்தை எண்ணி தேவனாய் கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் விசுவாச வாழ்விலே. இந்த சுகபோகம் என்றால் மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. மனநலம் இல்லாத ஒருவனை கொண்டு நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறையிலே வைத்து அவனை எவ்வளவுதான் உச்சிதமான உணவுகளை கொடுத்து பராமரித்தாலும் அதை அவன் அறிய மாட்டான், ருசிக்க மாட்டான், உணர மாட்டான். மனநிலை சரியா இருந்தால் அது எந்த இடத்துல இருந்தாலும் அவன் மன நிறைவோடு இருப்பான். அல்லேலூயா. ஆகவே உங்களுடைய மனம் இன்றைக்கு என்ன சொல்ல வேணும்? என் கர்த்தர் என்னை சுகமாக வைத்திருக்கிறார், நான் நலமாக இருக்கிறேன், நான் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறேன், நான் உயிரோடு வாழ்கிறேன், நான் சாகவில்லை. ஏன் இந்த வசனங்கள்? கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது, ஆவி இல்லாத சரீரம் செத்தது, சுகபோகமாய் வாழ்கிறவர்கள் செத்தவர்கள், சுகபோகத்தை விரும்பி இருக்கிற நாட்களை கசக்கிறவர்கள் உயிரோடே செத்தவர்கள். நீ காலையில் எந்திரிச்சு சொன்ன யாரெல்லாம் சந்தோஷமா இந்த உலகத்தை பார்த்தீங்க? தூங்கி எந்திரிச்ச உடனே நல்லா உலகத்தை பாருங்க. தூங்கி வச்சா முடிச்சுட்டு மறுபடியும் கண்ணை மூடி தூங்கிறது. அப்படி தூங்கணுங்களோ அல்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எங்கேருந்து கேட்க பழகுறீங்க நீங்கள்? சீக்கிரமாக தூங்கினா சீக்கிரமாக முழிப்பு வந்துடும். நீங்கள் நல்லா கவனிங்க, உங்களை தூங்கிட்டே இருக்க சொன்னால் எத்தனை நாளைக்கு தூங்குவீங்க? தூக்கத்திலையும் ஒரு சலிப்பு வரும், சலிப்பில் தூக்கம் வரும், தூக்கத்தில் சலிப்பு வரும். இவை இரண்டு மாறி மாறி வரும். நீங்கள் இப்போதும் தூங்குகிறீர்கள், காரணம் என்ன? நேற்று இரவு சரியாக தூங்கவில்லை, ஆகவே தூங்குகிற உங்களை நான் எழுப்ப போவதில்லை. சுகமா தூங்குனீங்கல்ல? யாரெல்லாம் சுகமா தூங்குனீங்க? ஒரு அல்ல சொல்லுங்க. நிறைய பேர் தூங்கல. எதற்கு இந்த கேள்வி என்று சொன்னால் நல்லா கவனிங்க. காலையில எழுந்தவுடனே உற்சாகமாக இந்த உலகத்தை நான் காண்கிறேன், கர்த்தராகிய இயேசு என்னை கிருபையாய் நடத்துகிறார். அதிகாலையில எழுந்தவர்கள் உலகத்தை காண்கிறோமா?
உலகத்தை காணீங்களா? யாரெல்லாம் கண்டீங்க உலகத்தை? விடிஞ்சிருச்சாக்கும். என்னென்ன பாடலாம் இன்னைக்கு எனக்கு வரப்போதோ. சுகபோகத்தை விரும்பி இருக்கிற நிம்மதியை கெடுக்கிறவங்க இவங்க தான். விடிஞ்ச உடனே இன்னைக்கு உள்ளதை உள்ளபடியே சொல்லுங்க. பொய் சொன்னீங்கன்னா பாவம், ஒத்துக்கிட்டீங்கன்னா பரிசுத்தம். காலைல எந்திரிச்ச உடனே அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சு, விடிஞ்சிருச்சாக்கும், என் பொழப்பு இன்னைக்கு என்ன ஆக போதா என்று வாழ்கிற வாழ்ல விசுவாசத்திலே கர்த்தர் கிருபையாய் கொடுத்த இந்த காலை வேளை என்ற அந்த கிரியிலே உயிரோட வாழ்கிற நீங்கள் வாழ்கிறவர்கள். பாடு இல்லையா? பிரச்சனை இல்லையா? வியாதி இல்லையா? பண தேவை இல்லையா? நெருக்கங்கள் இல்லையா? சுமை இல்லையா? எல்லாம் இருக்கிறது, இருந்தது, இனிமேல் அது இருக்கும். ஆனால் நீங்கள் யாராக இருக்கிறீர்கள்? நான் யாராக இருக்கிறேன்? விசுவாச வாழ்விலே உயிரோடு வாழ்கிற ஒரு தேவ பிள்ளையாய் நான் மாற வேண்டும் என்று சொன்னால் காலையில் எழுந்தோட விசுவாசத்தில் சொல்லுங்க, கர்த்தர் என்னை கிருபையாய் நடத்துகிறார் என்ற கிரியையில் நீங்கள் வளர. நீங்க மனநல மருத்துவர்கிட்ட போனாலும் அவர் இதைத்தான் சொல்றாரு, ஆனா வித்தியாசமான கோணத்துல சொல்லுவாரு. எனக்கு கவலை இல்லைன்னு நீங்க நினைங்க, கவலை இருக்கும். யார் நினைக்கிறது சொல்லுங்க. இந்த வேத வசனங்களை நீங்க நல்லா திங்க் பண்ணீங்கன்னா எல்லா வசனத்துக்குள்ளேயும் மனோ தத்துவம் இருக்கிறது, சைக்காலஜி இருக்கிறது, சைக்காட்ரிஸ்ட் இருக்கிறார். நான் நல்லா இருக்கேன் நினைக்கிறது யாரு சொல்லுங்க சிஸ்டர்? நம்ம தான், நான் தான். அப்ப நான் யாரு? நான் நல்லா இருக்கேன்னு நினைக்கிற நீங்கள் யார்? உங்களுக்குள்ளா இருக்கிற நீங்கள், அந்த நீங்கள் யார்? அது உங்கள் மனம். அந்த மனம் எது? மூளையின் எண்ணங்கள். நீங்க சும்மா இருந்தாலும் உங்க மூளை தூங்காது, தெரியுமா? அதான் நீங்கள். அதே மூலையில் தான் நினைவு, அதே மூலையில் தான் கற்பனை, அதே மூலையில் தான் சிந்தனை, அதே மூலையில் தான் நம்பிக்கை, அதே மூலையில் தான் தெளிவு என்று சொன்னால் நீங்கள் உங்களை பார்த்து பேசுங்கள், நான் நலமாக இருக்கிறேன் என்ற விசுவாச கிரியிலே முந்துவீர்களேயானால் நீங்கள் உயிரோடே வாழ்கிறவர்கள். சுகபோகத்தை விரும்பி சுகபோகமாய் வாழ்கிறவர்கள். சுகம் இல்லை என்று சொன்னால் அவர்கள் தங்களை தாங்களே மாய்த்துக் கொள்வார்கள். வேதத்தை எழுதிய கடவுளுடைய ஆவியாக தெய்வம் பரிசுத்த ஆவியானவர் எப்படி எழுதியிருக்கிறார்? சுகபோகமாய் வாழ்க நினைக்கிறவள் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். ஆவி இல்லாத சரீரம் செத்தது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. ஆகவே இன்றைக்கு உங்களை நீங்களே நிதானித்து பாருங்கள். என்னுடைய விசுவாச வாழ்வில் என் கிரியை எப்படி இருக்கிறது? என் ஆவியின் நிலை என்ன? என்னுடைய வாழ்க்கையில் என்ன சுகபோகத்தை விரும்பி என்னை நானே கசந்து கொண்டிருக்கிறேனோ, இல்லை என்று சொன்னால் என் தேவநாயகத்தை கிருபையாய் நடத்துகிறார் என்று சந்தோஷப்படுகிறேனோ? அசாம்ல பார்த்தீங்களா? அசாம் ஒரு மலை பிரதேசம். வெள்ளம் அதிகமாகி எல்லா வீடையும் அப்படியே முழுசா கொண்டு போகுது தண்ணியில். மலையிலிருந்து வந்த தண்ணிகளெல்லாம் வீடுகளை முழுசா கொண்டு போகுது, கார்களை கொண்டு போகுது. மலை சரிவு. இதே உலகத்தில் நடக்கூடிய அழிவுகள் எத்தனை, விபத்துக்கள் எத்தனை, வியாதி எத்தனை, வறுமை எத்தனை, யுத்தங்கள் எத்தனை, அவைகளுக்கெல்லாம் தப்பி நான் ஜீவன் பலனோடு இம்மட்டும் சுகமாயிருக்க தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்திருக்கிறார். விசுவாச வாழ்வு. சுகபோகமாய் வாழ வேண்டும் என்றல்ல, இருக்கிற சுகத்தை விட்டு வாழ வேண்டும் விசுவாசத்திலே. அல்லேலூயா, ஆமென். சரியா? அப்ப வெளிப்படுத்தல கடவுளுடைய ஆவியானவர் சொல்லுகிறார். வெளிப்படுத்தல் 3:1 வசனத்தின் பிற்பகுதி, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய். என்ன ஒரு டேஞ்சரஸான வசனம். அப்ப இப்போது நான் உயிரோடு தான் இருக்கிறேன் என்று சொல்லுகிற நீங்கள் விசுவாசத்தில் வாழ்ந்தால் நீங்கள் உயிரோடு வாழ்கிறவர்கள். நீங்கள் காணாத எட்டாத உங்களுடைய தகுதிக்கு மேற்பட்ட அதுக்காக சுகமாய் வாழக்கூடாது என்று சொல்லல. சுகமான வாழ்வை கர்த்தர் கொடுத்தால் அல்லேலூயா என்று ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் அதையே விரும்பக்கூடாது. இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்ட எல்லா சீசர்களும் அறுபட்டு வெந்து தலைகளாக தொங்கி தாகத்தினாலே செத்தார்கள். எல்லா சீசர்களும் அவங்க சுகபோகமாக இந்த பூமியிலே தான் வாழவில்லை. ஆனால் பூமிக்கு வாழ்வுக்கு அடுத்து அவர்கள் மேன்மையான வாழ்வை பெற்றார்கள். அவர்களை இன்றைக்கும் நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்தில் நீங்கள் கிரியைகள் எப்படிப்பட்ட கிரியைகளாக இருக்க வேணும்?
ஆவியான தெய்வம் சொல்லுகிறார், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உங்கள் ஒவ்வொருவரும் பார்த்து சொல்லுகிறார், என்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கிரியைகளை நான் என்ன செய்கிறேன்? அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாய், பெயர் கொண்டிருக்கிறாய், ஆனாலும் செத்தவனாய் இருக்கிறாய். காரணம், சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள் என்று சொன்னால், உங்களுக்கு இருக்கக்கூடிய சுகவீனத்திலும் பிறருடைய சுகத்தை விரும்பும்படியாக நீங்கள் விசுவாச வாழ்விலே அன்பாக 4 வார்த்தைகளை பேசுங்கள். அதை பேசுவதற்கு ஒருவரும் தடை செய்ய முடியாது. என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை, நான் யாருக்கு எதை கொடுக்க முடியும்? நானே வறுமையில் இருக்கிறேன், நானே சுமைகளில் இருக்கிறேன், நெருக்கத்தில் இருக்கேன் என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் எண்ணினால் கவனியுங்கள், நீங்கள் அன்பாக 4 வார்த்தை பேச முடியும். அல்லேலூயா. நல்ல வாய்விட்டு பேசுங்க, சிரிங்க. இந்த கடந்த நாட்களிலே நல்ல சந்தோஷமா ஒரு தடவை சிரிச்சிங்களா? சொல்லுங்க, சிரிச்சிங்களா? இந்த சின்ன பிள்ளைகள் பிறந்து 3 மாசத்துலேயே கண்ணு மூடிட்டே இருக்கும். ஒரு குழந்தை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் தூங்குது சொல்லுங்க? புதிதாய் பிறந்த குழந்தை எத்தனை மணி நேரம் நித்திரை கொள்கிறது, உறக்கம் கொள்கிறது, தூங்குகிறது சொல்லுங்க? 18 மணி நேரம் தூங்கும். சரியா? 4 24 3 18, ஒரு நாளில் 3/4 பாவம் தூங்கிக்கிட்டே இருக்கும். ஒரு 6 மாதத்துக்கு அது தூங்கிக்கிட்டே இருக்கிற பிள்ளை திடீர்னு சிரிக்கும். பார்க்கல யாரும்? அப்போ கூட சொல்லுவாங்க, எத்தான் இங்கே வாங்க, நம்ம பிள்ளை சிரிக்குது பாருங்கண்ணே. அதுக்கு இன்னும் ஒன்றுமே தெரியாது, ஆனால் சிரிக்குது. அதுக்கு காரணம் என்ன? அந்த சிரிக்கக்கூடிய வல்லமை பிறவியிலே இருக்கு. ஆனால் இங்கே என்ன ஆகி போச்சுன்னா, சிரிச்சா கௌரவ குறைச்சல், மூஞ்சி வச்சுக்கணும். ஏன் சிரிங்க பார்ப்போம். சிரிப்பா சிரிக்கக்கூடாது, கக்கெல்லாம் சிரிக்கக்கூடாது. அப்படின்னா அப்புறம் கீழ்பாக்க தான் போகணும். ஐயா, கேள்விக்கு பதில் சொல்லுங்க ஐயா. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு நாளாயிலும் ஒரு நேரமாயிலும் கக்கன்னு மன விட்டு நல்லா சந்தோஷமா சிரிச்சிங்களா? ஏன் சிரிக்க முடியல? உங்களுக்கு இயேசு மேல விசுவாசம் இல்லை. இயேசுவின் காரியங்கள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்வார். அப்போ வேதம் சொல்லை கவனிங்கள், உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். என்னைக்காலும் சந்தோஷமா ஒரு வாய் விட்டு சிரிக்க முடியுதா உன்னால? உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். நீ ஒரு அவிசுவாசி, உனக்கு சிரிக்க கூட தெரியாது. நான் பிறக்கும் போதே உன்னை சிரிக்கும்படியான ஆற்றலோடு தான் படைத்திருக்கிறேன். ஆனால் நீ என் சிருஷ்டிப்புக்கு விரோதமாய் சிரிப்பதே கிடையாது. சரி, வீட்டுக்காரரை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சிங்க? வீட்டம்மாவை பார்த்து யாரெல்லாம் சிரிச்சிங்க? என்ன சிரிக்கலாமா, சிரிக்கக்கூடாதா? உங்கள் வீட்டுக்காரரை பார்த்து நீங்கள் சிரிக்கணும், உங்கள் வீட்டம்மாவை பார்த்து நீங்கள் சிரிக்கணும், உங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் சிரிக்கணும். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அப்போ விசுவாச வாழ்க்கையில் கிரியை என்று சொன்னால் காணிக்கை கொடுத்து, தசமாக கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து பண்ணிட்டா முடிஞ்சு வச்சுன்னு நினைக்கிறீங்க. அது ஆவிக்குரிய கிரியை. அது பரலோகத்தில் உங்களுக்கு பலன் உண்டு. ஆனால் அந்த பூமியில நீங்கள் உயிரோடு வாழ்வது உண்மையானால் நீங்கள் ஒருவருக்கு என்ன செய்ய வேணும்? அன்பா இருந்தால் நீங்கள் யாரா இருப்பீர்கள்? என்னுடைய சீசர்களாக இருப்பீர்கள். அன்பா இருக்குமா? முதல் கேள்வி, கிறிஸ்தவங்களுக்கு அன்பா இல்லை. நான் எந்த கிறிஸ்தவரை பார்த்தாலும் ஆளுக்கு முன்னாடி ஸ்தோத்திரம் சொல்லிடுவார். எந்த மார்க்கத்தில், எந்த சபையில் இருந்தாலும், மார்க்கம் அல்ல, எந்த சபையில் இருந்தாலும் நம்மகிட்ட போனவங்களை கூட பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றது காரணம் அதுதான். ஏன்? வேதம் தெளிவா சொல்லுகிறது. வெளிப்படுத்தல் 3:1 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். இந்த கர்த்தராகிய இயேசுவுடைய வசனம் உங்களை பார்த்து சொல்லுகிறது, உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். ஆவி இல்லாத சரீரம் செத்தது, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். அதனால நீங்க முதல்ல என்ன செய்யணும்னா, உங்களை பார்த்து யாரு சிநேகமாய், அன்பாய், இணக்கமாய், நட்பாய் பார்த்தாலும் பார்க்காட்டாலும் நீங்க சிநேகமா இருங்க. அது உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். இயேசு கிறிஸ்து தன்னை காட்டி கொடுக்க போகிறவன் தன்னோடு கூட இருக்கிறான் என்று அவருக்கு தெரியும். அவன் அதற்காகவே பிரயாசப்படுகிறான் என்று தெரியும். அவன் அவரோடு கூட இருந்து நடிக்கிறான் என்று அவருக்கு தெரியும்.
கடைசி நிமிடத்தில் அவரை காட்டிக் கொடுக்கும் போது கூட அவர் சொல்லுகிறார், சிநேகிதனே, மனுஷகுமாரனை முத்தத்தினாலேயாய் காட்டிக் கொடுக்கிறாய் என்று சொல்ல காரணம், அவர் அன்பான கடவுளாகவே இருந்து அன்பாகவே போதித்த தெய்வம், அவர் அன்பாகவே கடைசி வரையில் இருந்தார் என்பதற்கு ஒரு பெரிய ஆதாரம். இன்றைக்கு நான் உயிரோடு தான் வாழ்கிறேன், ஆனால் செத்தவனை போல இருப்பது எதில் என்று சொன்னால் மூஞ்சி வச்சுக்கிறது, எனக்கு அது இல்லை இது இல்லை என்று சொல்லி கவலைப்படுவது, இது விசுவாச வாழ்வு கிடையாது. உங்கள் கிரியை கர்த்தர் காண்கிறார். நீங்கள் உயிரோட வாழ்கிறீர்களோ உயிரோட செத்தவர்களோ என்று சொல்லி சுகபோகமாய் வாழ வேண்டும் என்று அதற்காகவே தங்களை தாங்களே வருத்திக் கொள்ளாதபடிக்கு விசுவாச வாழ்விலே என் கர்த்தர் எனக்கு போதுமானவர், நான் மகிழ்ச்சியோடு இருக்கிறேன், யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு விசாரிப்பேன். கரங்களை வைத்து ஒரு கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? சிநேகிதர் வார்த்தை பேசுங்க. மனிதனை கர்த்தர் சிருஷ்டித்ததிலே ஒரு மேன்மை என்ன தெரியும் என்றால், மனிதனால் மாத்திரமே பேச முடியும், மனிதனால் மாத்திரமே சிரிக்க முடியும். சிரிச்சு பாருங்க. இந்த நாம் வளர்க்குற செல்ல பிராணி சிரிக்கும் தெரியுமா? நீங்க பேசாம இருந்தா உங்கள்கிட்ட வந்து அப்படியே காலை தூக்கி வைக்கும், காலை வச்சு தட்டும், என்னன்னு கேட்டோம், அதோட சிரிப்பு அவ்வளவுதான். மனிதனுக்குள்ள கபடம், சூது, வாது, வஞ்சனை, சூழ்ச்சிகள், பொறாமைகள் வந்ததுனால இவன் எப்படி போனான்? வீணான மனுஷனாகி போனான். வீணான மனுஷனாகி காரணமே இவனுடைய சுபாவம் சரியில்லை. ஆனால் உயிரோடு இருக்க நினைத்துக் கொண்டிருக்கிறான். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். சர்தை சபை விசுவாசிகள் ஏதோ பணம் கட்டணுமா? இப்ப வீட்டு வரி கட்டுற மாதிரி, தண்ணி வரி கட்டுற மாதிரி, சொத்து வரி கட்டுற மாதிரி, வாகன வரி கட்டுற மாதிரி, ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒரு தடவை சிரிக்கணும்னா அதுக்கு 10 ரூபா பணம் கட்டி தான் சிரிக்கணும்னு சொல்லி என்ன வரியா கட்டுறோம்? சொல்லுங்க பார்ப்போம். சிரிக்க மறந்த ஜனம், நேசிக்க மறந்த ஜனம், விசாரிக்க மறந்த ஜனம், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த மறந்த ஜனம், நீ உயிரோடே வாழ்கிறவன் என்று பெயர் கொண்டிருந்தும், நீ உயிர் கொண்டவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாயிருக்கிறாய், உன் கிரியை நான் அறிந்திருக்கிறேன். சுகபோகமான வாழ்வை விரும்பி நீ உயிரோடே செத்து கொண்டிருந்தால் மனம் திரும்பு என்று வேதம் சொல்லுகிறது. வீணான மனுஷனை, வீணான மனுஷியே, கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. அதனால விசுவாச வாழ்வு வாழ்கிறேன் என்று சொன்னால் நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய கிரியை, உங்களை நீங்களே நேசியுங்கள். வரல்ல சொல்லாமா? நான் நன்றாக இருக்கிறேன் எல்லாம் சொல்லுங்க. என் கைகால்கள் பலனாக இருக்கிறது, என் கண் பார்வை தெளிவாக இருக்கிறது, என் காது செவித்திறன் சிறப்பாக இருக்கிறது, என் உடல் உறுப்புகள் ஆரோக்கியமாக இருக்கிறது, நான் நானாக நடக்கிறேன். இவைகளெல்லாம் இனி இயேசுவாலே எனக்கு வந்தது. விசுவாசம் வந்துருச்சா? ஒரு அல்ல சொல்லாமா? நல்லா கவனிங்க, நான் சொல்றேன். இந்த உலகத்தில் அழியாத ஒரு சொத்து உண்டென்று சொன்னால் உங்களை நீங்களே பராமரிக்கிற ஆரோக்கியமான வாழ்வை அல்லாமல் வேற ஒன்றுமே இல்லை. என்றைக்கு நீங்கள் படுத்த படுக்கையாகி அடுத்தோட உதவியை நாடுகிறீர்களோ அன்றைக்குத்தான் தேவனாகிய கர்த்தர் உங்களை எவ்வளவு மேன்மையாய் வைத்திருந்தார் என்பதை அறிவீர்கள். அறிவு உண்டா? புரியுதா? ஒரு டம்ளர் தண்ணி வேணும் என்றால் சொன்ன யாராகிலும் வரட்டும், அவர் வந்து எனக்கு எடுத்து கொடுக்கட்டும், அடுத்து நான் பணிவாய் கெஞ்சட்டும், காத்திருக்கக்கூடிய அறிவும் மனமும் புத்தியும் எண்ணமும் சிந்தனையும் உங்களுக்குள்ளாக வரும்போது தான் தெரியும். ஆகவே விசுவாச வாழ்வு வாழ்கிறேன் என்று சொல்லி ஒருவரை ஒருவர் நேசிக்காத கிறிஸ்தவ ஜனம், ஒருவரை பார்த்து ஒருவர் பேசாத கிறிஸ்தவ ஜனம், உலகத்தில் உண்டாயிருக்கிற சகல ஜனங்களும் கர்த்தரை இயேசுவுடைய ஜனங்கள். அறிந்து கொள்ளுங்கள், அவன் வேண்டுமென்றால் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆனால் அவர் எப்போது அவனை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார். நீங்கள் கிரியைகளை முந்தினால் உங்கள் மூலமாக அவனை கர்த்தர் ரட்சிப்பார். கிறிஸ்தவனால அன்பா இருக்கணும், அதான் அடிப்படை. நல்லா கவனிங்க. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசம் வேணும். ஆகவே ஆவியுண்டு அன்பில்லை, விசுவாசம் உண்டு கிரியை இல்லை, பக்தி உண்டு பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் அவன் கிறிஸ்தவன் என்று பெயர் கொண்டவன், அவன் உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டவன், ஆனால் செத்தவன். இன்றைக்கு மனம் திரும்புவோமா? விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, நான் உண்மை விசுவாசிக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறாய், ஆனால் உன் கிரியைகளை நான் அறிகிறேன். கலாத்தியர் 6வது அதிகாரம் 4வது வசனம்,
பக்கம் 263. அவனவன் தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவரை பார்க்கும் போதல்ல தன்னையே பார்க்கும் போது மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மேன்மை பாராட்டக்கூடாது. மேன்மை என்று சொன்னால் கர்த்தர் என்னை கிருபையாய் வைத்திருக்கார் என்று மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். மேன்மை பாராட்டுவது நமக்கு தகுதியே இல்லை. ஆனால் சுய பரிசீலனையிலே என்னை நானே அவன் தன் சுய கிரியையை சோதித்து பார்க்க கடவன். டெஸ்ட் யுவர் செல்ஃப், எக்ஸாமின் யுவர் செல்ஃப், ரியலைஸ் யுவர் செல்ஃப். சோதித்து பார்க்கீங்களா? நீங்க ஒரு அதிகாரத்தில் இருக்கும்போது அதிகாரத்தை பயன்படுத்தணும், அன்போடு பயன்படுத்தணும். நல்லா கவனிங்க. நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கல, அந்த பொறுப்பை வெளிக்காட்டணும், அன்போடு வெளிக்காட்டணும். இப்போ எனக்கு ஒரு தகுதியை கற்றுக் கொடுத்திருக்கார், ஆனால் நான் எல்லா இடத்துல அன்பா இருந்து அந்த தகுதியை பிரயோகப்படுத்த வேணும். அது உங்கள் ஆவிக்கே விளங்கும். சிலருக்கு கிரீடம் கொடுத்த மாதிரி உம்மன் மூஞ்சி வச்சுக்குவாங்க. அதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஒரு உயிரிழந்த பெயர் கொண்டு வந்து செத்தவனாக இருக்கிறார் கர்த்தர் சொல்லுவார். கவனிக்கலாமா? எப்படி? உங்கள் முகத்திலேயே தேவ பிரசன்னம் இருக்கணும். நாங்கள் ட்ராவலில் போகும்போது நிறைய பேர்ட்ட பாஸ்டமாட்ட சொல்லுவேன், இதுக்குள்ளே பேய் இருக்குது அப்படின்னு. அவங்களும் மாமா பேய் இருக்குது பார்த்தோன்னு தெரியும் எங்களுக்கு. அது தெரியும். அது எப்படி தெரியும்னா அது உங்களுக்கு அப்படி வந்தால் தான் தெரியும். பார்த்த உடனே சொல்ல முடியும் இதுக்குள்ளே பேய் இருக்குது, இது ரத்தத்தை குடிச்சிக்கிட்டே இருக்குது, அது முகத்தில் பிரசன்னம் இல்லை. அதே நேரத்தில் ஒரு மனுஷனை பார்த்த உடனே தெரியும் நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையா. அவங்க பார்த்த உடனே நீங்கள் பாஸ்டரா. இன்னைக்கு தகுதியற்ற வஸ்திரத்தெல்லாம் போட்டுட்டு பஞ்சு மிட்டாய் அவர் மாதிரிலாம் அலையிறாங்க. லேவியன் என்று சொன்னால் அவனுக்கு தகுதியான உடை இருக்கணும். அவன் எங்கே சஞ்சரிக்க வேண்டுமோ அங்கே தான் சஞ்சரிக்க வேணும். அப்போ உங்களுடைய முகத்தை பார்த்த உடனேயே உங்க முகத்தில் தேவ மகிமை உண்டாக வேண்டும் என்று சொன்னால், தேவ சாயல் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உயிரோட வாழ வேணும். ஆவியிலே அல்ல சொல்லாமா? சரீரத்தில் வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. என்னைக்குனாலும் நம்மளாம் போக போறோம். நமக்கெல்லாம் இனி எத்தனை வருஷம் இருக்கு சொல்லுங்க? எத்தனை வருஷம் சிஸ்டர்? கணக்கில் நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். யாராவது வருஷத்துக்கு சொல்லுங்கள். இது எதுக்கு இந்த நிலைக்கு நாங்கள் ஒழுங்காக இருக்கையில் எங்களை எதுக்கு ரிவர்ஸில் கொண்டு வரீங்க? சரி பிளஸிக்கெல்லாம் இன்னும் 100 வயசு போட்டுக்கலாமா? எனக்கு எத்தனை வருஷம் இருக்கு இன்னும்? அவ்வளோ பாருங்க, எதிரி அவங்க தான் நம்மளுக்கு. ஐயா தயவுசெய்து நீங்கள் சிரிங்க, யோசிச்சு பாருங்க, இன்னும் நமக்கு எத்தனை வருஷம் இருக்கு? இல்லையா? இன்னும் வாழப்போற வருஷம். அதை கேரண்டியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அங்கதான் வாங்க நீங்க. அப்ப விசுவாச வாழ்விலே ஒவ்வொரு நாளும் என் சுய கிரியை நான் சோதித்து பார்க்க அழைக்கப்படுகிறேன். நாளைக்கு நேரம் ஒருவேளை நான் செத்து போயிட்டேன்னா எப்படி இருப்பேன்? நாளை மறுதினம் நீங்க செத்து போயிட்டீங்கன்னா நீங்க எப்படி இருப்பீங்க? எதுக்காக கவலைப்படணும்? சுகபோகம் இல்லை என்று நீங்கள் கவலைப்பட்டால் சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோட செத்தவள். அப்ப இருக்கிறதை வைத்துக் கொண்டு கர்த்தரை இயேசு விசுவாசித்து மனரமியமாய் வாழ்வதையே வேதம் போதிக்கிறது. சந்தோஷப்படுங்க. இன்னும் அநேகருக்கு சொந்த நிலம் இல்லை. சொந்த நிலம் இருந்தால் வீடு கட்ட முடியவில்லை. சொந்த நிலம் வீடு இருந்தால் மனைவி சரியில்லை. மனைவி சரியிருந்தால் கணவன் சரியில்லை. சொந்த வீடு, சொந்த நிலம், சொந்த மனைவி, சொந்த கணவன், சொந்த பிள்ளைகள் சரியில்லை. இவரெல்லாம் சரியா இருந்தால் உறவினர்கள் சரியில்லை. எல்லோரும் நல்லா இருந்தால் ஆளுகைகள் சரியில்லை. எல்லாமே சரியா இருந்தால் உடல்நலம் சரியில்லை. புரியுமா? புரியுதா உங்களுக்கு? எல்லாமே இருக்கு ஒரு வீட்டில், ஆனால் உடல்நலம் சரியில்லை. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு என்ன இருந்து என்ன செய்ய, எங்களுக்கு நிம்மதி இல்லை, நீ தேடு நிம்மதி. அப்போ இப்போ என்ன செய்யணும்னா நிம்மதியாக நம்மளே வாழ பழகிக்கணும். நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? இப்போ நிறைய பேருக்கு இந்த விலை ஏறிடுச்சு. இதே கண்களால் 1 பைசா பித்தளை காசை நான் பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா நீங்களாம்? 1 பைசா பித்தளை காசு பார்த்தவங்க சொல்லுங்க. 3 பைசா பார்த்துருக்கீங்களா? 2 பைசா பார்த்துருக்கீங்களா? ஓட்ட துட்டு பார்த்துருக்கேன் நான். இன்னைக்கு பார்த்தா 50 பைசாவுக்கே மதிப்பு இல்லை. அன்றைக்கு அரிசி 1.25 ரூபா, இன்றைக்கு அரிசி 75 ரூபா, 80 ரூபா, இப்படி புலம்பிகிட்டே இருக்காங்க. இப்போ பிளஸியோடைய பேத்தி வரும்போது எப்படி இருக்கும்னா 1 கிலோ அரிசி 500 ரூபா விற்கும். இது மாறாது, இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆகையினால நீங்க என்ன செய்யணும்னா
அன்றைக்கு 1.25 ரூபாய் அரிசி வாங்கி சாப்பிட்டவங்களையும் கர்த்தர் தான் நடத்தினாரு. இன்றைக்கு 75 ரூபாய்க்கு அரிசி வாங்குற என்னையும் கர்த்தர் தான் நடத்துவாரு. இன்னும் 750 ரூபாய்க்கு அரிசி வாங்க போற என் பிள்ளையும் கர்த்தர் தான் நடத்துவார் என்ற விசுவாசமே உங்களுக்குள்ளாக நீங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். சரியா? கவலைப்படாதுங்க. கடந்த காலங்களை எப்படி கர்த்தர் நடத்தி வந்தாரோ அதுபோல எதிர்காலத்தை நடத்த அவரே வல்லவராய் இருக்கிறார். புரியுமா? அப்ப விசுவாச வாழ்விலே கிரியைகள் இல்லாத விசுவாசம் இருந்தால் நீங்கள் செத்தவர்கள். ஆவி இல்லாத சரீரம் செத்தது, சுகமுகமாய் வாழ்கிறவர்கள் செத்தவை. அப்ப நீங்க உயிரோடு வாழ்வது எதிலே என்று சொன்னால் கிரியைகளோடு வாழக்கூடிய விசுவாசத்தில் வாழ்கிறவர்கள், விசுவாசத்தோடு கிரியை நடப்பிக்கிறவர்கள் வாழ்கிறவர்கள். ஆகவே அவனவன் தந்தன் சுய கிரியையை சோதித்து பார்க்கலாமா? நான் அடிக்கடி சொல்லுவேன், நீட்ஸ் ஆல்வேஸ் நீட்ஸ். சொல்லுங்க பார்க்கலாம். நீட்ஸ் ஆல்வேஸ் நீட்ஸ். சைக்கிளில் போகிறவங்க பைக் வருவாங்க, பைக்கில் வரவங்க கார் வருவாங்க, காரில் போகிறவங்க சொந்தமாக பெரிய வண்டி வாங்கணும், அதில் வரவங்க நம்ம எப்படியா ஃப்ளைட்டில் போகணும், அப்படியே போயிட்டு மேலே போயிடணும். மேலே போயிடணும். எப்படி? மனிதனுடைய ஆசை வானலாவியது, இட்ஸ் எண்ட்லெஸ், கவுண்ட்லெஸ், மெஷர்லெஸ். ஒருவனும் சொன்னடி ஆக மாட்டான். அவரை விசுவாசிக்கிறவனோ தன்னைத்தானே அவனவன் தந்தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன். என் கர்த்தர் என்னை இம்மட்டும் கிருபையாய் நடத்துகிறார் என்ற விசுவாச கிரியையிலே நீங்கள் முந்துங்கள். வரல சொல்லாமா? அதனால கிரியை நடப்பிப்பது எப்படி என்று சொன்னால், முதலாவது உங்களுக்கு நீங்களே உங்களுடைய கிரியைகளை சரி பண்ணி அது அப்படியே கர்த்தரை சார்ந்து விசுவாச வாழ்வதிலே அந்த கிரியையிலே நீங்கள் வளர அழைக்கப்படுகிறீர்கள். ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம். ரோமர் 3வது அதிகாரம் 28வது வசனம், பக்கம் 211, புதிய ஏற்பாட்டிலே. ஆதலால் மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்க்கிறோம். கிரியை என்ன கிரியை? நியாயப்பிரமாணத்தின் கிரியை, விசுவாசத்தின் கிரியை. 2 கிரியைகள். நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்றால் என்ன என்று பார்ப்போமேயானால், யாத்ராகமம் 20வது அதிகாரத்தின் 3 முதல் 17 வசனங்களிலே 10 கட்டளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அது நியாயப்பிரமாணம், அது தேவ சட்டம். அப்ப நியாயப்பிரமாணம் யாத்ராகமம் 20 அதிகாரத்தின் 20வது அதிகாரத்தில் 3 முதல் 17 வசனங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல உபாகமம் 5வது அதிகாரத்தில் 7 முதல் 12 வசனங்களிலே விதைக்கப்பட்டிருக்கிறது நியாயப்பிரமாணம். இந்த நியாயப்பிரமாணத்தின் கிரியை என்ன என்று கேட்டால், நான் வேறே தேவர்களை சேவிப்பதில்லை, வேறே கடவுள்களை உண்டாக்கவில்லை, விக்கிரகங்களை படைக்கவில்லை, கர்த்தருடைய நாமத்தை வீணிலே நான் வழங்கவில்லை, ஓய்வு நாளை ஆசரிக்கிறேன், தாயின் தகப்பனையும் கனம் பண்ணுகிறேன், கொலை செய்யவில்லை, விபச்சாரம் செய்யவில்லை, பொய் சாட்சி கூறவில்லை, பிறனுக்கு உண்டான யாதொன்றை நான் இச்சிக்கவில்லை என்று சொல்லுகிற பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே நல்ல கிறிஸ்தவர்கள். பரவாயில்ல சொல்லுங்க. நியாயப்பிரமாணத்தின் கிரியை கடைபிடிக்கிறவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள். விசுவாசத்தின் கிரியையில வருகிறவர்கள் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்கள். அதல்ல சொல்லாமா? அப்ப நியாயப்பிரமாணத்தின்படி நான் வேற தேவர்களை சேவிக்கவில்லை, வீணிலே வழங்கவில்லை, தாயப்பனை கனப்படுத்துகிறேன், ஓய்வு நாளை அனுசரிக்கிறேன், நான் யாருடைய பொருளை இச்சிக்கவில்லை. இவர் நல்ல கிறிஸ்தவர், நியாயப்பிரமாண கிறிஸ்தவர். ஆனால் நன்மை செய்கிற கிறிஸ்தவர் விசுவாச கிறிஸ்தவர். விசுவாசத்தின் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும். விசுவாசத்தின் கிரியையினாலே நீதிமானாக்கப்பட வேண்டும், நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால் அல்ல. நியாயப்பிரமாணத்தின் கிரியையில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் நல்ல கிறிஸ்தவர்கள். நல்ல கிறிஸ்தவர்களாகிய இவர்கள் தங்களுடைய நல்ல சுபாவத்தை நன்மை செய்ய பயன்படுத்த வேணும். அவர்கள் தான் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்கள். அல்லேலூயா. புரியுமா? அப்ப 2 விதமான கிரியை. ஒன்று நியாயப்பிரமாணத்தின் கிரியை, நீங்கள் பொய் சொல்ல மாட்டீங்க, களவு செய்ய மாட்டீங்க, எந்த கெட்ட வாழ்க்கையும் கிடையாது, யார் வழியும் அபகரிக்க மாட்டீங்க. ஆனால் நீங்கள் நல்ல கிறிஸ்தவர்களாகி நீங்கள் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாய் மாற வேணும்.
அதான் ஆங்கிலத்தில் சொல்லப்படுறது, யூ ஆர் பீயிங் குட் அண்ட் டூயிங் குட். நல்லவனாயிரு, அந்த நல்ல சுபாவத்தை கொண்டு நன்மை செய். அல்லேலூயா. யாரெல்லாம் இன்னைக்கு நல்ல கிறிஸ்தவர்கள், நன்மை செய்கிற கிறிஸ்தவர்கள்? நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாரும் நல்ல கிறிஸ்தவர்கள். நல்ல கிறிஸ்தவர்களாகியவர்கள் நன்மை செய்கிற கிறிஸ்தவர்களாய் மாற வேணும், விசுவாசத்தின் கிரியையினாலே. அப்ப நான் என்ன நன்மை செய்யட்டும் என்று சொன்னால், யாருக்கு எந்த தீமை செய்யாதிருப்பதே மாபெரும் நன்மை. எத்தனை பேருக்கு பிடிக்கிறதெல்லாம்? நீங்க கடந்த வாரத்தில் யாருக்காலும் இடங்கள் பண்ணீங்களா? யாராலும் பார்த்து லேசா ஒரு வார்த்தை அப்படி போட்டு விட்டீங்களா? அப்படி பற்ற வச்சு விட்டு பத்தி எரியுதா? சில சிரிக்கிறீங்க, பற்ற வச்சு சரியா எரியோ, இன்னொரு தடவை பற்ற வைங்க, அதான் சிரிக்கீங்க. பற்ற வச்சு சரியா எரியுதா இல்லைன்னு வாட்ச் பண்ணிட்டே இருக்கணும். இந்த யோனாவை மாதிரி. யோனா என்ன செய்ய பார்த்துக்கிட்டே இருக்கா, பட்டணத்தை எப்படா அழிப்பாருன்னு. யோனா ஒரு சுகபோகத்தை விரும்பி தன்னைத்தானே கசந்து கொண்டான். ஆனால் அந்த ஆமணக்கு செடி கசந்து கொண்டதா? ஒரே நாளில் வளர்ந்து ஒரே நாளில் இறந்து போச்சே, செத்து போச்சே. அந்த ஆமணக்கன் செடியை அவர் தானே உண்டாக்குனாரு. இந்த மனிதன் எப்போதுமே தேவனாய் கர்த்தரை பார்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆற்றலை உடையவன். அதனால நீங்க ஒரு கேள்வியும் கேட்காதுங்க, என்ன நடந்தாலும் இயேசுவேன்னு சொல்லுங்க. அதான் விசுவாச கிரியையிலே முந்திக் கொள்வது. அல்லே சொல்லாமா? அல்லேலூயா. வளருங்கள். ஆகவே அவனவன் தன் சுய கிரியையை. நீங்க வீட்டுக்குள்ள வரும்போதே அப்படியே ஒரு ஸ்மைலா வாரீங்களா? வீட்டுக்குள்ள வந்த உடனே யாரும் வந்தா ஒரு ஸ்மைலா அவங்களை இன்வைட் பண்றீங்களா? நீங்க பப்ளிக்ல போகும்போதே ஒரு ஏகாந்தமாய், ஒரு மனநிலை, திறந்த மனநிலையாய், ஒரு திறந்த பார்வையினாலே கர்த்தர் எவ்வளவு அழகா இந்த உலகத்தை வைத்திருக்கிறார், இந்த வானம் எவ்வளவு விரிவானது, அப்படியே அந்த அதெல்லாம் உங்களுக்கு நன்மையை கொண்டு வரும். அது நிறைய பேசலாம், அதுக்கு நேரம் கிடையாது, நிறைய இருக்கு. அதனால உங்க வீட்டை நீங்களே பார்க்கணும். எவ்வளவு அருமையான அறையெல்லாம் கர்த்தர் எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காரு. 50 வருஷத்துக்கு நான் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும்? அன்னைக்கு நான் இல்லை. இது எப்படி எனக்கு வந்தது? இது யாராலே வந்தது? இன்னைக்கு வீடுல அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? நல்லா சொகுசா வீடு இருந்தால் தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு. அவங்க நிலையெல்லாம் என்ன யோசிக்கீங்களா? யாராலும் யோசிக்கீங்களா? பேசுவே அந்த ஜனங்களை ஆசீர்வதி, அந்த ஜனங்களை காத்துக்கொள்ளும். இந்த கிரியை தேவனாய் கர்த்தர் அறிகிறார். அப்போ வேதம் சொல்லுகிறதை கவனிங்கள். நியாயப்பிரமாணத்தின் கிரியில எல்லா கிறிஸ்தவங்களும் வந்துருவாங்க, நல்ல கிறிஸ்தவங்க. விசுவாச கிரியில வர்ற கிறிஸ்தவங்க தான் நன்மை செய்கிற கிறிஸ்தவங்க. அல்லேலூயா. எங்கேயோ பிறந்து தேசமே தெரியாத, வழியே தெரியாத, கடல் வழியா 2 வருஷம் வந்து தரங்கம்பாடியில் இறங்கி, கடல் வழியா வந்து நடுக்கடலே செத்து, எத்தனை பேர் இந்த சுவிசேஷத்தை கொண்டு வருவதற்காக எவ்வளவு பிரயாசப்பட்டார்கள் விசுவாச வாழ்வில். இன்றைக்கு இந்த வேத வசனம் நம்ம கையில் இருக்கிறன்னு சொன்னால் எத்தனை பேருடைய ரத்தத்தின் வழியாய் வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய உயிரின் வழியாய் வந்திருக்கிறது, எத்தனை பேருடைய விசுவாச கிரியின் வழியாய் வந்திருக்கிறது. நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அவர்கள் பட்ட பாடுகளின் பலனிலே ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நான் தயவு செய்து சொல்லுகிறேன், முதலாவது உங்களுக்கு நீங்களே அன்பாயிருங்கள், கசந்து கொள்ளாதிருங்கள். இரண்டாவதாக உங்களை சார்ந்த மேலே அன்பாயிருங்கள். இந்த கிரியிலே நீங்கள் வளருங்கள். இல்லாதவர்களை குறித்து சுகபோகத்தை விரும்பி நீங்கள் செத்து கொண்டாதபடிக்கு உயிரோடு வாழும்படிக்கு வேதம் சொல்லுகிறது. அவனவன் தந்தன் சுய கிரியை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போதல்ல. அருமையா சொல்லுதான். நான் ஸ்கூல்ல படிக்கலாம், மார்க் ஷீட் வாங்கணும்னு பேசாம வந்துக்குவேன். பேப்பர் கொடுப்பாங்கல்ல, பேப்பர் கொடுக்கீங்களா சிஸ்டர்? நான் பேப்பரை வாங்கிட்டு போய் வச்சுக்குவேன். நான் வந்து பாஸ் மார்க் வாங்கியே வந்தவன், ஃபெயிலும் கிடையாது, டாப்பும் கிடையாது. மற்றவங்களும் என்ன செய்வானா, நீ எத்தனை மார்க்கு காட்டுறா காட்டுறா பேப்பர் வாங்கி, நீ எத்தனை மார்க்கு, அவன் எத்தனை மார்க்கு, ஃபஸ்ட்டு வாங்கிட்டே இருந்தானே, அவன் ஃபஸ்ட்டு வாங்கினானா கீழே வைட்டானா. இது எதுக்கு நமக்கு? வசனம் சொல்லி பாருங்கள், தன்னைத்தானே தந்தன் சுயகிரியை. அப்போ தந்தன் சுயகிரினா நான் படித்த பாடத்தில் இந்தந்த கேள்வி தான் வந்துச்சு, அதை எழுதுனா அதுக்கு மார்க் போட்டிருக்காரு. சாப்பிட்டவனா 3 மார்க்குக்கு 2 மார்க் போட்டிருக்காரு. ஆனால் ஒன்று போய் கேட்போமா, பாடா அவன் எழுத்து சேரல, அதுக்கு 1 மார்க் குறைச்சிட்டேன். சொல்ல மாட்டாரா? எங்கே எழுதியிருக்க? முதல்ல எழுத வேண்டிய சென்டென்ஸை கடைசி எழுதியிருக்க, கடைசி எழுத சென்டென்ஸ் நடுவில் எழுதியிருக்க, மாற்றி மாற்றி எழுதியிருக்க, உனக்கு 2 மார்க் போட்டது பெருசு, ஓடிடு அப்படிங்க. இதுதான் வாழ்க்கை. ஒரு குடும்பமும் ஒரு பள்ளிக்கூடமும் ஒரு தேவ சபையும் வாழ்க்கையிலே ஒரே சாயலை உடையது, தெரியுமா?
பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக இருந்தானா சர்ச்சில் ஒழுங்காக இருப்பான், பள்ளிக்கூடத்தில் ஒழுங்காக இருந்தானா குடும்பம் ஒழுங்காக இருக்கும். அவன் பள்ளிக்கூடத்திலே கவனமும் திருத்தனம் பண்ணியிருந்தானா வாழ்க்கை முழுக்க திருத்தனமாக தான் இருக்கும். அவன் சொல்லுவான், நான் படிக்கும் போதே சரியில்லை, என்னை சரியாகவே யாரும் வளர்க்கலம்மா. அப்போ இன்றைக்கு தன்னைத்தானே மற்றவரை பார்க்கும் போதல்ல, என்னை நானே பார்க்கும் போது என் இருதயம் எனக்குள்ளாக என்னை மேன்மை பாராட்டுமா? அல்லேலூயா. இதே நிமிஷத்தில் 5000 பேர் கூடின சபை இந்த உலகத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. நடக்கலையா? 2000 பேர் உள்ள சபை நடக்கு, 20 பேர் கொண்ட சபை நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அந்த 5000 பேரே நினச்சிக்கிட்டு இருக்க விட இந்த 20 பேரை செம்மையாக நடச்சுன்னா அதுதான் மேன்மை. 5000 பேரில் எத்தனை பேர் தேர்வாங்க நினைக்கிங்க? வெளிநாட்டு சபையில் பாஸ்ட் பிரசங்கம் பண்ணாரி உட்காந்து பாப்கார்ன் நின்றுக்கிட்டு அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கான், விசில் அடிக்கான், போர் அடிக்கணும், போய் டென்னிஸ் கிரவுண்டில் விளையாடுறான், ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிறான். அதெல்லாம் வெளிநாட்டில் நடக்கு. அக்கிரம அநியாயமும் வேலை நாடு பெருகிட்டே போகுது. நம்ம நாட்டு சபையில் எப்போ நீங்கள் போகணும்னு சொல்கிறோம் அப்போ தான் போவீங்க. அந்த அளவுக்கு தேவபக்தி உள்ள தேவச்சனம் அவரெல்லாம் சொல்லாமா? அப்போ என்னை நானே பார்க்கும்போது எனக்குள்ளாக நானே கர்த்தரை மேன்மை பாராட்ட வேணும். என் கர்த்தர் என்னை இவ்வளவாய் வைத்திருக்கிறார். யாரெல்லாம் சந்தோஷப்படுறீங்க? இந்த ஆலோசனை எனக்கு பிடிச்சிருந்தா வரல சொல்லுங்க. என் கண்ணு நல்லா இருக்கு சந்தோஷம், என் கைகால் நல்லா இருக்கு சந்தோஷம், என் சீரணசு உறுப்பு நல்லா இருக்கு சந்தோஷம், எவ்வளோ கடன் இருந்தாலும் அந்த கடனெல்லாம் கொஞ்சமாக அடைச்சிக்கிட்டே வரேன் சந்தோஷம், இந்த கடனை கர்த்தர் அடைப்பார் சந்தோஷம். அல்லேலூயா. இதுதான் உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன். யாக்கோபு 2:15, 16, 17 வசனங்கள். ஒரு சகோதரனாவது சகோதரியாவது வஸ்திரம் இல்லாமல் அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது 16வது வசனத்தின் பிற்பகுதி, சரீரத்துக்கு வேண்டியவளை அவர்களுக்கு கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன வீணான மனுஷனே. இங்க பாருங்க, கர்த்தருடைய கடவுள் ஆவியாய கடவுள் தெளிவாக எழுதியிருக்காரு. சொந்தக்காரங்களை கூட சொல்லலை, ஒரு சகோதரனாவது ஒரு சகோதரியாவது, உங்கள் உடம்பிருந்த சகோதரனாவது சகோதரியாவது அனுதின ஆகாரம் இல்லாமல் இருக்கும்போது வஸ்திரம் இல்லாமல் இருக்கும்போது சரீரத்துக்கு வேண்டியவளை கொடுக்காவிட்டால் அதனால் பிரயோஜனம் என்ன? 17வது வசனம், அப்படியே விசுவாசமும் கிரியைகள் இல்லாதிருந்தால் தன்னில் தானே செத்ததா இருக்கும். அவனவன் தந்தன் சுயகிரியை சோதித்து பார்க்கிறான். தன்னில் தானே தந்தன். யாருக்காவது ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தீங்களா? ஒரு பென்சில் வாங்கி கொடுத்தீங்களா? ஒரு ரப்பர் வாங்கி கொடுத்தீங்களா? நான் 4ஆம் கிளாஸ் படிக்கல, எனக்கு மலைச்சாமின்னு ஒரு ஆசிரியர். அவர் எப்போ பார்த்தாலும் பென்சில் வாங்கிட்டே வருவார், ஒரு பெட்டி நிறைய. அந்த பென்சில் வந்து அப்படியே ரவுண்டாக இருக்கும், அழகாக இருக்கும். அந்த பென்சில் கூட வாங்க முடியாத ஸ்டூடெண்ட் வருவான். அவன் என்ன செய்வான்? அவன் சின்னேன்ட்டு உன் பென்சில் ஒடிச்சு கொடுறாம்பான். இதெல்லாம் நீங்கள் பார்த்தது இல்லையோ? இவர் என்ன சொல்லுவானா, பென்சில் அதெல்லாம் யார் முதல்ல எந்திரி அப்படிம்பாரு. தினம் பென்சில் வாங்கி கொடுப்பாரு. இவன் தினம் தொலைப்பான், தினம் மறந்துட்டு வந்துடுவான், தினம் தூர போட்டுருவான், தினம் கொடுத்துட்டே இருப்பார். மலைச்சாமி ஆசிரியர் கடைசியில் நல்ல ஆசிரியர் என்ற பட்டத்தோடு தன்னுடைய பணியை நிறைவு செய்தார். அந்த ஐயா மறக்கவே முடியாது. ஒரு பென்சில் வாங்க முடியாத காலத்தில் நாம் இருந்தோம். இன்றைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எல்லாவற்றும் வாங்கி கொடுக்கத்தக்கதான தகுதியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். எனக்கு பென்சிலே கிடையாது, ஆனால் இன்றைக்கு என் பிள்ளைக்கு செல்போன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். யாராலே வந்தது? நீங்கள் ஒருவேளை கிறிஸ்துக்குள்ள வராமல் இருந்திருந்தா உங்க நிலைமை எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்க. ஏன்னா உங்களுடைய சொந்த வாழ்க்கையின் பின்னணி எனக்கு தெரியாது. என்னுடைய வாழ்க்கையின் பின்னணி என் தகப்பனார் ஆசிரியர், ஆகவே என்னை அறிவோடு வளர்த்தார்கள். வளர்க்க கிருபை செய்தார் கர்த்தர். அப்படி இருந்தும் நான் கல்லூரியில் பயின்ற 5 ஆண்டுகளிலும் கர்த்தர் தான் என்னை படிக்க வைத்தார். கர்த்தர் தான் என்னை படிக்க வைத்தார். அங்கு தங்கி படிப்பதற்கான சூழ்நிலையே கிடையாது, சுகபோகமே கிடையாது, பட்டினி, கொசுக்கடி, ஆடை இல்லை, கையில் பணம் இல்லை. அவைகளை நான் இப்போ யோசித்து பார்க்கிறேன். எதற்காக சொன்னால் என் சுய கிரியையை நான் சோதித்து பார்க்கிறேன். அன்றைக்கு ஏதாகிலும் ஒரு தவறான வழியிலே உட்படும்படியாய் கர்த்தருடைய ஆவியானவனை ஒப்புக் கொடுத்திருந்தால் என் நிலை மோசமாக இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் என்னை எவ்வளவோ மேன்மையாக வைத்திருக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். என்னால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வரல சொல்லாமா? அதனால நான் என்ன சொல்றேன், தினம் 100 ரூபா செலவு பண்ணீங்கன்னா அதில் 10 ரூபாயை சர்ச்சுக்கு எடுத்து வைங்க, இன்னொரு 5 ரூபாயை ஏழை ஜனங்களுக்கு எடுத்து வைங்க. அப்படி கிறிஸ்தவ வாழ்வு ஆரம்பிங்க. அப்படி ஆரம்பித்த கிறிஸ்தவங்களை கொண்டு தான் இந்தியாவில் எல்லாரும் கோடீஸ்வரன் ஆயிருக்காங்க. நிறைய பேர் லட்சாதிபதி ஆயிருக்காங்க. உங்கள் கிரியை சோதித்து பாருங்க. பிள்ளைகளுக்கு சேமிக்க கற்றுக் கொடுங்கள், ஏழைகளுக்கு கொடுக்க கற்றுக் கொடுங்கள். அந்த விசுவாச வாழ்வு வளரும் என்று சொல்லுங்கள்.
அவனுக்கு சொல்லுங்கள், தம்பி நீ இதை செய்தால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுங்கள். அவன் மறக்கவே மாட்டான். பசுமரத்தாணி போல உடன்மானவன் பசியா இருக்கிறான் என்றால் உன் சோரை கொடு என்று சொல்லுங்கள். உடன்மானவனுக்கு வஸ்திரம் என்று சொன்னால் நீ கேட்டுவா, நான் அவனுக்கு வாங்கித்தார் என்று கொடுங்கள். என்றைக்கு நீங்கள் இவைகளை செய்ய பொருளோ அன்றைக்கே நீங்கள் விசுவாசத்திலே கிரியையிலே வளர்ந்தவர்களாய் காணப்படுவீர்கள். புரியுமா? இதெல்லாம் கஷ்டமா? நம்மால் செய்ய முடியாத ஒரு காரியத்தை கர்த்தருடைய ஆவியாகிய கடவுள் நமக்கு சொல்லவே மாட்டார். ஆகவே நியாயப்பிரமாணத்தினாலே நீங்கள் கிரியையுடையவர்களாய் இருந்தால் நல்லதுதான். ஆனால் நல்லவர்களாகி நீங்கள் நன்மை செய்கிற கிறிஸ்தவராய் மாறுவது எதில் என்று சொன்னால் விசுவாச வாழ்விலே கிரியையிலும் முந்த வேணும். வந்துங்க. 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலும் அது சரியத்தை மறைக்க போகுது. 500 ரூபாய்க்கு சேலை வாங்கினா சரியத்தை மறைக்க போகுது. இன்னும் ஆடி தள்ளுபடியில் 250 ரூபாய்க்கு சேலை வாங்கினாலும் அது சரியத்தை மறைக்கத்தான் போகுது. 5000 ரூபாய் சேலை வாங்கல ஆப்பிரிக்கா நாட்டில் ஒரே அழுக்கு துணியை போத்திட்டு அலைகிறவன், மாட்டுத்தோலை போத்திட்டு அலைகிறவன், மாந்தோலை போத்திட்டு அலை நினைங்க. தகுதிக்கு மேல உணவெல்லாம் சாப்பிடாதீங்க. தகுதியோடு சாப்பிடுங்க. பட்டினியா இருக்காதிருங்கள். ஆரோக்கியமான உணவை சாப்பிடுங்கள். நாக்குக்கு ருசியா சாப்பிடாதுங்கள். வயிற்றுக்கு ஆரோக்கியமா சாப்பிடுங்கள். நிறைய பேசுவேன், பேசிக்கிட்டே போகலாம். ஆனால் என்ன சொல்ல சொன்னால், உங்களை நீங்களே கசந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்களுடைய கிரியைகளை நீங்களே நிதானித்து பார்க்கிறீர்களா? நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? நான் உயிரோடு இருந்தும் செத்தவனாய் இருக்கிறேனா? உயிரோடு இருந்து உயிரோடு வாழ்கிறேனா என்ற கேள்விக்கு நீங்களே பதில் சொல்லுங்கள். ஏனென்று கேட்டால், உங்கள் சகோதரியே, உங்கள் சகோதரனே, உங்கள் உடன் பிறந்தவனே அனுதின ஆகாரம் இல்லாமல் வஸ்திரம் இல்லாமல் இருக்கிறான். அவனுக்கு சரீரத்துக்கு வேண்டிய கொடுக்க வேண்டிய நீங்கள் பிரயோஜனமானவர்கள் இல்லை என்று சொல்லார். வீணான மனுஷன் என்று வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனம் உண்டா? பிரயோஜனம் உண்டா? ஆகவே யாக்கோபு 2:24 வசனம், ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. இன்றைய வசனத்திலிருந்து காணலாமா? விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியையினாலேயும். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தார், அது அவருக்கு நீதியா எண்ணப்பட்டது. விசுவாச கிரியையினாலே நீதிமானாக்கப்படுகிற நீங்கள் இன்றைக்கு கிரியையிலே முந்திக் கொள்ளுங்கள். எனக்கு இல்லை என்று நீங்கள் சொல்லவே முடியாது. உங்களுக்கு இருக்கிறது, ஆனால் கொடுக்க மன வேண்டும். கிரியையிலே முந்திக் கொள்ள வேண்டும். நீங்களாகவே வாரத்தில் ஒரு நாள் ஏதாயிலும் பொருட்களை வாங்கி கொண்டு வீதிகளில் சென்று வஸ்திரம் இல்லாருக்கு வஸ்திரத்தை கொடுக்கலாம், ஆகாரம் இல்லாருக்கு ஆகாரத்தை கொடுக்கலாம், உங்களால் இந்த பணத்தை கொடுத்து ஆதரிக்கலாம். இயேசு சொல்கிறார், தரித்திரர் எப்போதும் இருக்கிறார்கள். தரித்திரர் எப்போதும் இருக்கிறார்கள். தேவை எப்போதும் இருக்கிறது. யாக்கோபு 2:22 வசனத்தோடு நாம் நிறைவு செய்ய போகிறோம். யாக்கோபு 2:22 வசனம், விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்யலாமா? விசுவாசம் அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து கிரியினாலே விசுவாசம் பூரணப்பட்டது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அப்ப விசுவாசத்தில் பூரணப்படுவதற்கு கிரியை அவசியமாக இருக்கிறது. எல்லாரும் எழுந்திருக்கும்.